இந்த வீடியோவில் ஃப்ளோட், ஸ்ட்ரிங், ஸ்விட்ச் கேஸ், கேரக்டர் அண்ட் பூலியன்னா என்னங்கிறத பீட்ரியோட ஜாவா ட்ரெயினர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். எம்ஆர்பி போய் எங்க வீட்டுக்கு ஒரு தயிர் பாக்கெட் வாங்குறேன். அதுல ரீட்டைல் பிரைஸ் 15.22 அப்படின்னு போட்டிருக்கு. இது எப்படி நான் ஸ்டோர் பண்றது? இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும், கரெக்டா? இன்டீஜர்ஸே டெசிமல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். டெசிமல்ஸ் தான் என்ன? ஒன்னும் இல்ல, 10 ரூபாய் 50 நயா பைசா இருக்கா? இந்த புள்ளி வச்சு ஒண்ணு வச்சிருக்காங்க வராங்க பாத்தீங்களா? புள்ளி வச்சு வர்றது, அதான் புள்ளி வச்சு வரும் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் டெசிமல்ஸ். ஓகேவா? இந்த டெசிமல்ஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்றது? என்னால இந்த இன்ட்டு பைட்டு ஷார்ட்டுக்குள்ளெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும், ஸ்டோர் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அவுட்புட்டா வரும்போது அது ரவுண்ட் ஃபிகர் பண்ணிடும். ரவுண்டு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஃப்ரெண்டுகிட்ட 15 ரூபா கடன் வாங்கியிருப்பேன், அவன் என்ன சொல்லுவான், எனக்கு 20 ரூபாயா கொடுத்துட்றா அப்படிமா. ஸோ என்ன பண்றோம், நம்ம ரவுண்டு பண்றோம். அதே மாதிரிதான் இப்போ இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 இருக்கு கைஸ். ஃப்ளோட்னு ஒன்று இருக்கு கைஸ். ஃப்ளோட் எஃப்எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃப்ளோட் எஃப்எல் அப்படின்னு வச்சு இதுல நான் என்ன பண்றேன், டைப் பண்றேன் 15.000. ஓகேவா? அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ இதை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஜாவாசி ஜாவா. ஓகே, இதை நம்ம மாத்தணும் இல்லையா? பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வருது பாத்தீங்களா? 15.000, 5 டிஜிட். இந்த 5 டிஜிட்டை உங்களால ஃப்ளோட்ல ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு வருது. நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, எரர் 16வது லைன்ல இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட் அப்படின்னு வருதா? இதுக்கு காரணம் என்னன்னா அதோட சைஸ் லிமிட் திரும்ப அதே சைஸ் தான். ஃப்ளோட்ல நம்மளால 4 பைட்டுக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாது கைஸ். ஃப்ளோட்டோட லிமிட் 4 பைட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஓகேவா? இப்படி வேணும் அப்படின்னா நீங்க எஃப் போட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் ஆயிடுச்சா? சேம் நம்ம லாங்குக்கு என்ன யூஸ் பண்ணோம், எல் யூஸ் பண்ணோமா? அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு எஃப் யூஸ் பண்ணும். இது டிஃபால்ட்டா டெசிமல்ல இருக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் யாருமே ஃப்ளோட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? சிம்பிளா டபுள் அப்படின்னு ஒரு கேர் இருக்கும். அந்த டபுள் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப டபுள் சேலரி அப்படின்னு வச்சுக்கோ. இல்ல அப்படின்னா வேற என்ன வச்சுக்கலாம், சேலரின்னு வச்சுக்கோ. அதுதான் மாசம் மாசம் வராது. சரியா? எவ்வளவு தெரியுமா? என் சேலரி போடல, நான் ஒரு 10,000 ரூபாய் போடுறேன். 10, 1, 2, 3, 10,000. இப்ப போட்டு இந்த சேலரியை நான் பிரிண்ட் பண்றேன். ஏதாவது எரர் கேட்டுச்சா? என்கிட்ட எதுவுமே கேட்கல, அதுவே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. நான் பிரிண்ட் பண்றேன், எனக்கு பிரிண்ட் பண்ணிருச்சு. எனக்கு அது ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, நான் இங்க புள்ளியே வைக்கல. இந்த இடத்துல நான் புள்ளியே வைக்கல. ஆனா எனக்கு அவுட்புட்ல என்ன வந்துச்சு? புள்ளி வச்சுதான் வந்துச்சு. கரெக்டா? இதுதான் கைஸ் டபுள்ன்றது. உங்களுக்கு டெசிமல் வேல்யூல வேணும், டெசிமல் வேல்யூல ஏதாவது ஸ்டோர் பண்ணும். இப்போ எனக்கு வந்துட்டு மறுபடியும் மேக்ஸ், இதுக்குள்ள போனாலும் மேக்ஸ் தாண்டா வருது. 5r² ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அது என்னது 3.154 பையோட வேல்யூ? கரெக்டா? பையோட வேல்யூ 3.14 தெரியாதா? 3.14 கரெக்டா? இதை வந்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு இந்த வேல்யூ எதுல வேணும்? பாயிண்ட்ல தானே வேணும். மேக்ஸ் யூஸ் பண்ற எல்லாருக்கும் தெரியும், அதோட வேல்யூ நமக்கு என்னைக்குமே பாயிண்ட்ல தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள்லயோ இல்ல ஃப்ளோட்லயோ நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், புரிஞ்சுதா? டபுள்னா என்ன? ஒண்ணுமே இல்லை கைஸ். நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்றப்போ நமக்கு மெயினா இன்னொரு விஷயம் தேவைப்படும். இப்போ நம்ம டிவைட் பண்றோம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பாயிண்ட்ல ஏதாவது நமக்கு வேல்யூ தேவை அப்படின்னா நம்ம எங்க போய் ஸ்டோர் பண்ணுவோம்? நம்ம அப்படியே சொன்னேன் பாத்தீங்களா, நமக்கு இன்ட்டு ஷார்ட் இது எல்லாத்துலயும் நீங்க பாயிண்ட்லயே ஸ்டோர் பண்ணாலும் அது உங்களுக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும்னா ரவுண்ட் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ நமக்கு திரும்ப இல்லப்பா எனக்கு பாயிண்ட்ல தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நம்ம டெசிமல்ஸ் கண்டி ஒரு 2 வேல்யூ இருக்கு, ஃப்ளோட் அண்ட் டபுள். ஓகேவா? ஆனா ஃப்ளோட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்ண்டு கடைசியில நம்ம லாங்குக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி பாயிண்ட்ல டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எஃப் அப்படின்ற வேல்யூ கொடுத்தாதான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோட்ல சேவ் ஆகும். ஆனா டபுள் அப்படி கிடையாது. டபுள்ல 8 பைட் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? 8 பைட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுல ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அங்க உங்களுக்கு பாயிண்ட் வச்சு வேணுமா அந்த பாயிண்ட் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பாயிண்ட்ல வரும்.
நீங்க பாயிண்ட் டெசிமல்ல கொடுக்காமே இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் டெசிமல்ல தான் வரும். ஓகேவா? இதுதான் ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் உள்ள டெஃபினிஷன். அதே மாதிரி அதுக்கும் இன்டீஜருக்கும் டெசிமலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஹோல் நம்பருக்கும் டெசிமல்ஸ்க்கும். இன்டீஜர்னா எல்லாமே ஒண்ணுதான், அடிக்கக்கூடாது என்னைய. ஹோல் நம்பர்ஸ், டெசிமல்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போதைக்கு இந்த நம்பர் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கேரக்டர். ஓகேவா? கேரக்டர்னா என்ன? படத்துல வர பிளாட் கேரக்டரா? இல்ல, கிடையாது. கேரக்டர்னா ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ் A to Z வந்துட்டு சின்ன சைஸ், சின்ன ஆல்பபெட், பெரிய ஆல்பபெட் அப்படின்னு இருக்கா? ஸோ சின்ன ஆல்பபெட், இது என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு ஆல்பபெட். ஓகே கைஸ், ஒரே ஒரு ஆல்பபெட். அதாவது ஆக்சுவலா ஸ்பெல் பண்ணிக்கிறேன் கைஸ், உங்களுக்கு எப்படியும் வீடியோல இருக்கும். என்ன வீடியோல இருக்கும் மறக்காம போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ்க்கு நான் என்ன டேட்டா டைப் சொன்னேன்? கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கேரக்டரோட ஷார்ட் ஃபார்ம் தான் கைஸ் கேர். கேர் CH அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த கேரக்டரை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? இப்படி ஏன் ஸ்டோர் பண்ணலாமா? என்ன பண்ணோம்? சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் வந்துட்டு நம்ம கேரக்டரை ஸ்டோர் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளால சிங்கிள் லெட்டர் மட்டும்தான் இதுல ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் அந்த சிங்கிள் கோட்ஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு வெறும் ஏன்றத, அதாவது ஏன்னு இல்லை, A to Z, ஸ்மால், பெருசு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒரே ஒரு லெட்டரை மட்டும் தான் இதுல ஸ்டோர் பண்ணும். நம்ம கிளாஸ் ரூமுக்கு பேர் வச்சிருப்போம் பாத்தீங்களா? 11th செக்ஷன், 11th A செக்ஷன், 11th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் அப்படின்னு. அந்த ஏனா அந்த ஏ மட்டும் தான் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் AA செக்ஷன் அப்படின்னு வைக்க கூடாது. வச்சா என்ன பண்ணுவாங்க? பக்கத்து கிளாஸ்ல சண்டைக்கு வந்துருவாங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம்? இதை மட்டும் ரன் பண்றோம். டேப் எரர் வந்துச்சா? வரல. நான் இதை என்ன பண்றேன்? ரன் பண்றேன். எனக்கு ஏ பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, அப்ப எப்பப்பா எரர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். இப்ப ஏ பக்கத்துல ஒரு ஏ போடுறேன். ஓகேவா? போட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். என்ன வருது? அது ஒரு எரர் தான் கைஸ். 3 எரர்னு நீங்க சொல்லாதீங்க, அது ஒரு எரர் தான். 3 லெட்டர் இருக்கிறதுனால 3 எரர் வருது. எதுக்கு இந்த எரர் வந்தது? நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? பிகாஸ் ஒரு லெட்டரை தாண்டி நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரிங் கைஸ். நம்ம ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அதுக்கு பேர் என்னது? கேரக்டர். ஓகேவா? கேரக்டர் லிட்டரல் அப்படின்னு இருக்கா? அதுதான் டெக்னிக்கல் நேம், கேரக்டர் லிட்டரல். நமக்கு தெரிஞ்ச பாஷையில கேரக்டர் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். ஓகே, இதை நம்ம எப்படி சார் ரெக்டிஃபை பண்றதுன்னா, உங்களுக்கு அப்படி 2 லெட்டர் தான்டா வேணும், எனக்கு 2 தான் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும்? டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஏ அப்படின்னு ஸ்டோர் பண்ணும். இப்போ உங்களுக்கு என்ன வரும்? அவுட்புட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. அது எப்படி வரும்? வராது. ஏன்னா என்ன சொன்னேன்? சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்டோர் பண்ணா அதை நம்ம கேரக்டர்ல தான் ஸ்டோர் பண்ணும். டபுள் கோட்ஸ்ல ஸ்டோர் பண்ணா அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணும்? ஸ்ட்ரிங்ல தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஸ்ட்ரிங் அப்படின்னு ஸ்டோர் பண்ணும். இப்ப நீங்க கம்பைல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எரரே வராது. ரன் பண்ணா அழகா வரும். ஓகே கைஸ், கேர்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். கேர்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். in the sense that is ஏ. அவ்வளவுதான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது சிங்கிள் கோட்ஸ். இதுதான் கைஸ் மெயினான வார்த்தை. இந்த சிங்கிள் கோட்ஸ் ஒரே ஒரு வேல்யூ, இது 2 தான் கேர். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணும். கேரக்டர் will allow only one letters ஆர் it will be denoted as single quotes ஆர் அதெல்லாம் தேவையில்லை. கேரக்டர்ல ஒரு வேல்யூ, சிங்கிள் கோட்ஸ்ல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் போட முடியும். ஓகேவா? சிம்பிளா கேரக்டர் என்ன புரிஞ்சா? கேரக்டருக்கு ஸ்ட்ரிங்குக்கு என்ன வித்தியாசம்? ஸ்ட்ரிங்ல என்ன பண்ணலாம்? n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா அத டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். எவ்வளவு வேல்யூஸ் வேணா கொடுத்துக்கலாம், ஆனா அத டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். புரியுதா? இப்படி கூட வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம என்ன கொடுக்கணும்? டபுள் கோட்ஸ். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். ஒரு பேராகிராஃபே எழுதலாம், ஒரு எஸ்ஸேவே எழுதலாம். சரியா? இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான் கொடுக்கலாம். ஓகே கைஸ், ஸ்ட்ரிங் என்னன்னு புரிஞ்சிருச்சா? இன்னும் ஒண்ணு மிச்சம் இருக்கு. பூலியன். பூலியன்னா என்ன? என்னடா இது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குன்னா, அப்படிலாம் இல்ல, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பூலியன்றது ஒரு டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணலாம்? 10ன்னு ஸ்டோர் பண்ணலாமா? நோ. ஏ அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாமா? நோ. என் பேரை ஸ்டோர் பண்ணலாமா? நோ. அப்ப என்னதான்டா ஸ்டோர் பண்றது அப்படின்னா, பண்ணலாமா வேணாமா?
அதான் கேள்வி. ஸ்டோர் பண்ணா இப்ப ஸ்டோர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? அதை மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஒன்னு ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். இதை தவிர நீ வேற எதுவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை தவிர நீங்க வேற எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒன்னு பூலியன்ல ரெண்டே விஷயம், பூலியன்ல நியூ அப்படின்னு வச்சுக்கோ. இதுக்குள்ள இல்லப்பா இந்த வேல்யூ உண்மை இருக்கிறது ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லையா, இல்லடா இந்த வேல்யூவே அதுல இல்லடா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். பூலியன்ல ஜீரோஸ் அண்ட் ஒன் ஸ்டோர் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன் சார் பண்ணலாம் அப்படின்னா, ஜீரோ அப்படின்றது ஃபால்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம், ஒன் அப்படின்றது ட்ரூ அப்படின்றதுக்கான அர்த்தம். நீ வாட்டில உன் இஷ்டத்துக்கு சொல்ற அப்படின்னு சொல்லக்கூடாது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்றது அதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது. ஓகேவா? பிரிமிட்டிவ்ல 8 டைப், ஸ்ட்ரிங்கை சேர்த்து 1, மொத்தம் 9 டேட்டா டைப் தான் நமக்கு முக்கியமான டேட்டா டைப் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்ட்ரிங் வந்து பிரிமிட்டிவ்னு எவனும் நினைச்சுக்காதீங்க. ஸ்ட்ரிங் வந்து ஒரு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப், தவிர்க்கப்பட்டது. ஓகேயா? ஏன்னா அது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் எழுதுவோம் நம்ம, STRING அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபிட்டல் எழுதிருப்போம். பாத்தீங்களா? அது மட்டும் ரெட் கலர்ல இருக்கு. இன்ட் பாத்தீங்களா ப்ளூ கலர்ல இருக்கு. கேர் ப்ளூ கலர்ல இருக்கு. இவன் மட்டும் ஃபாரினர் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரிங்ன்றவன் மட்டும் ஃபாரினர். அப்புறமா அடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். அண்ட் தொடர்ந்து ஜாவா ரிலேட்டடான நிறைய வீடியோஸை ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அண்ட் அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.